హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சுந்தரகாண்ட பகுதி வருது. ராவணன் சீதையை கடத்துற போது பறவையாக இருந்த ஜடாயு கழுகு ராவணனுடைய கால் பெருவரல கொத்தி துண்டாக்குறார். பறவைகள் கூட தவறுகளை கண்டிக்கிறது. இப்போ மனித இனமும் நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் தவறுகளை வளர்க்கறதுல தான் அக்கறையா இருக்காங்க. சீதா இறைவனுடைய உள் சக்தி, ஹ்லாதினின்னு சொல்லுவாங்க. மகிழ்விக்கிற சக்தி. அவ இருக்கிற இடத்துல சோகம் இராது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால சீதா இருந்த வனம் கூட சோக வனம் அப்படின்னு பேராகுது. சேவகனா இருக்கிறது கடினம், ஞானி ஆகிறது யோகி ஆகிறது கூட சுலபம். பொறுமை மிக்கவன் சேவகன், எஜமானனுடைய விருப்பத்துக்கு வாழ்றவன் தான் சேவகன். நிந்தைய நினைக்கிறவன் சேவை பண்ண முடியாது. இப்படி ராமபிரான் தம்பியை கண்டிக்கிறார். லட்சுமணனை கண்டிச்சதுக்காக ராமபிரான் மனசுல வருத்தம் உண்டாச்சுது. அவன் தம்பி, அதனால என்ன எதிர்த்து பேச முடியாது. இப்படி வருத்தப்பட்ட ராமபிரான் அடுத்த லீலையில அவனை அண்ணனாக்கி நான் தம்பியா போயிடுறேன்னு முடிவெடுக்கிறார். அந்த குறைய தீர்த்திடலாம் அப்படின்னு. அதனாலதான் அடுத்த லீலையில லக்ஷ்மணன் பலராமனா வந்துடுறார். ராம் லட்சுமணர்கள் தங்களுடைய இருப்பிடம் பார்க்கிற போது அங்க சீதா இல்லை. அதனால ராமபிரான் சீதையை நினைச்சு கண் கலங்கி தேடுறார். சீதா சீதான்னு கத்திக்கிட்டே தேடுறாங்க. லக்ஷ்மணன் அடிக்கடி தைரியம் கொடுக்கிறார். வனத்துல எங்க போய் தேட, பூமியில இருந்து வந்தவன் சீதா. இதனால பூமியில நடமாடக்கூட ராமனுக்கு கால் கூசுது. ஏன்னா பூமி ராமனுக்கு மாமியார். மனைவியை காப்பாற்ற முடியல, உனக்கு எதுக்கு திருமணம்னு பூமி கேட்குற மாதிரி தெரியுது. நிமிர்ந்து பார்க்கலான்னா சூரியனை பார்க்கவும் கூச்சமா இருக்கு. நம்ம சூரிய குலத்துல பிறந்த உனக்கு மனைவியை காப்பாற்ற சக்தி இல்லாம போச்சான்னு சொல்லி சூரியன் கேட்குற மாதிரி தெரியுது. இப்படி சகோதரர்கள் 2 பேரும் சீதாவை தேடி அலையிற போது ஜடாயு அடிபட்டு கிடக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அரகுர மயக்கத்துல ஜடாயு இருக்கிறத பார்த்து ஜடாயுவை பகவான் மடியில கடத்தி தடவி கொடுக்கிறார். தீர்த்தம் தெளிக்கிறாங்க. ராவணன் தான் என்ன இப்படி தாக்குனான், அவன் சீதாவை தூக்கிட்டு தென் திசை நோக்கி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் ஜடாயு. இப்போ ராமபிரான் எதையாவது வச்சு குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல உன்னை குணப்படுத்தட்டுமா இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜடாயு சொன்னா, வேண்டாம், நான் வயசானவன், சரீரத்தை எத்தனை காலம்தான் தூக்கிட்டு அலையிறது, உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுக்காக உயிரை தக்க வச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த உடலை விட்டு ஹரிதாம் புனித ஸ்தலத்துக்கு போயிடுறார். ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தந்தை ஸ்தானத்திலிருந்து ராமபிரான் செய்தார். அடுத்து ராமலட்சர்கள் மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு வராங்க. அங்க சபரி அப்படிங்கிற ஒரு மலைவாழ் பெண்ணுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அது பெரிய கதையா தனியா இருக்குது. இதுக்கப்புறம் கிஷ்கிந்தா பகுதி, சுக்ரீவன், அனுமன் இவங்களுடைய சம்பவங்கள் வருது. உலகத்துல நண்பர்களால சுகம் வரலாம், ஆனா அது இகத்துக்கு மட்டும்தான். கடைசி காலத்துல நண்பர்கள் சுகத்துக்கு உதவுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா பரமாத்மா மட்டும்தான் இகபர சுகங்களை தரக்கூடிய நண்பர். படைப்புக்கான காரண புருஷன் அவரு. அவர் ஜீவனுக்கு எதையும் தரும்போது தனக்குன்னு வச்சுக்கிட்டு தர்றதில்ல. எல்லாம் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குறார். ஆனா மனுஷன் எதையும் தரும்போது மிச்சம் மீதியை தான் தருவான். இறைவன் இவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறார். காமத்தை ஜெயிச்சவனுக்கு, பிரம்மச்சரியத்தை காப்பாத்துறவனுக்கு பரமாத்மா கிடைப்பார். அது அனுமன் மூலமா அந்த லீலை நம்ம காட்டப்படுது. அனுமன் அப்படிப்பட்ட பிரம்மச்சரியா இருந்தார். சிலர் அன்பை பொருள்ல வச்சிருப்பாங்க, சில பேர் மக்கள்ல வைப்பாங்க, சில பேர் வீட்டில் வைப்பாங்க. இப்படி ஒன்றுலையும் அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அன்பு செய்யத்தக்க இடம் பரமாத்மா மட்டும்தான். அனுமன் பிரம்மச்சரியத்துக்கு பொருத்தமான உருவமா இருந்தார். அவருடைய இடுப்புல கட்டியிருக்கிற துணி கூட ஜொலிக்கும். பிரம்மச்சரியத்துடைய சக்தினால அது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ பரமாத்மா மேல அன்பு செலுத்தணும். அதுதான் நல்லது. உலக அன்பு வந்து அழ வைக்கும். அ பிறவியும் தரும். ஏன்னா உலகம் வந்து முழுமையற்றது. அத பூர்த்தி பண்ண முடியாது. பரமாத்மாவ உணரும்போது தான் ஜீவன் வந்து முழுமை பெறுறான். கடவுள் சாப்பிடுறாரா? அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. கீதையில கண்ணன் சொல்றாரு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆட்சரிதக. இந்த பதத்துல 4 விதமான உணவுகள அவர்தான் பிராணிகள் வயித்துல இருந்து செரிக்க செய்றார், ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கடவுள் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவர் சுயநலம் இல்லாம அன்பு காட்டுறவர். மனுஷன் சாப்பிட்டதும் தூங்குவான். பகவான் இதயவாசி. அவரும் கொஞ்சம் தூங்கலான்னு முடிவெடுத்தா மனுஷனுடைய கதை முடிஞ்சு போயிரும். ரயில்ல, பஸ்ல போது பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு மெத்தனமா அவங்க தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா, டிரைவர் தூங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். உயிர்வாளிகளுடைய வழிப்பயணத்த நான் தான் நடத்துறேன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். பகவானுக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஞானி, முட்டாள், பெரியவன், சின்னவன், ஆணு, பொண்ணு, குழந்தை, நல்லவன், கெட்டவன் இப்படி எந்த பாகுபாடும் அவருக்கு கிடையாது. பார்க்காம அவர் இதயவாசியா இருந்து ஜீவர்கள வந்து வழி நடத்தி வாழச் செய்றார். சபரிய உத்தாரணம் பண்ணிட்டு ராமபிரான் மெல்ல மெல்ல ரிஷியமுக பர்வதம் அங்க வர்றார். அங்க 4 மந்திரிகளோட சுக்கிரீவன் அமர்ந்திருந்தான். தூரத்துல ராம், லக்ஷ்மண் வர்றத பார்த்ததும் அவனுக்கு பயம் உண்டாச்சு. அனுமன் கிட்ட இவங்கெல்லாம் யாரு? ஒருவேள வாலி என்ன கொல்ல இங்க ஆள் அனுப்புறானா? யாருன்னு பரீட்சித்து பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அனுமன் ராம் லக்ஷ்மண்ட்ட ஒரு சின்ன பையனா வாரார். பிரம்மச்சாரி வடிவத்துல வாரார். வந்து நரநாராயணர் மாதிரி இருக்கிற நீங்க யார்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்கள பார்த்தா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அனுமனுடைய அணுகுமுறை, பேச்சு இதுகள பார்த்த ராமபிரான் அனுமன புகழ்ந்தார். அப்போ இந்த இந்த ஹனுமன பார்த்து அவர் சொல்றார், "நல்ல பிரம்மச்சாரி இவர்" அப்படின்னு வாழ்த்துறார். லக்ஷ்மணன் அனுமன்ட்ட சொல்றார், "நாங்க தசரத புத்திரர்கள். அவருடைய ஆணையால காட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய அண்ணி சீதா தேவிய ராவணன்கிறவன் அபகரிச்சுட்டு போயிருக்கிறான். நாங்க அவங்கள தேடி வந்து போயிட்டுருக்குறோம்" அப்படின்னு சொல்றார். அப்போ பிரம்மச்சரிய நீ யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ராமன் பாதத்துல விழுந்து வணங்கி, "பிரபு, மாயை வந்து ஜீவன மயங்கச் செய்யும். நீங்களும் என்ன மறந்தது மாதிரி நீ யாருன்னு கேள்வி கேட்கிறீங்களே? நான் உங்களுடைய சேவகன் வாயுபுத்திரன் அனுமன். நீங்க தான் எனக்கு குரு. நான் சுக்ரீவன்ட்ட மந்திரியா இருக்கிறேன். இந்த மலை மேல சுக்ரீவன் அமர்ந்திருக்கிறான். இந்த பகுதிக்கு ராஜா. அவன் தான் என்ன அனுப்புனான். சுக்ரீவனோடு நீங்க நட்பு கொள்ளுங்க. அவன் உங்களுக்கு சேவை பண்ணுவான்" அப்படின்னு சொல்றார். அனுமன் சொல்றார். ராமரும் ஏத்துக்கிட்டார். அனுமனுக்கு யாரு பிடிச்சவங்களோ, அவங்க ராமனுக்கும் பிடிச்சமானவங்க. அனுமன் ராம் லக்ஷ்மணன தோள்ல தூக்கிட்டு ரிஷிமுக மலை மேல இருந்த சுக்ரீவனை நோக்கி பறந்து வாரார். அ அண்ணன் வாலிக்கு பயந்து சுக்ரீவன் அங்க வந்து பயந்து தங்கியிருக்கிறான். அவங்க மத்தியில அனுமன் தீய மூட்டுறார். அக்னி சாட்சியா அவங்க எல்லாம் நண்பர்கள் ஆகுறாங்க. சுக்ரீவன் ராமனுக்கு அழகிய ஆசனம் கொடுக்கிறான். ராமன் அமர்ந்ததும் லக்ஷ்மணன் சுருக்கமா நடந்ததெல்லாம் சொல்றான். சுக்ரீவனும் நானும் சுக்ரீவன் சொல்றான். நான் கூட சீதாதேவி கடத்தப்பட்டு இப்படி கொண்டு போறத நானும் பார்த்தேன். அந்த தேவி எங்கள பார்த்ததும், அ கைகள அசைச்சு கொஞ்சம் நகைகள கீழ போட்டாங்க. அதுக்கெல்லாம் இங்க உள்ள தான் இருக்குன்னு சொல்லி அந்த நகைகள எடுத்து வர சொல்றான் சுக்ரீவன். அப்போ ஒரு வானரம் எடுத்துட்டு வருது. அத காட்டுறான். அப்போ அந்த சீதையுடைய கழுத்து ஆரம், காதணிகள்லாம் இருந்துச்சு. ராமன் அத பார்த்ததும் கண் கலங்கினார். ஆம், இதுகெல்லாம் என் சீதையுடைய நகை தான். அ லக்ஷ்மணா அங்க பாரு. இது கழுத்து சந்திரகாரம் சீதையோடது அப்படின்னு சொல்லி காட்டுறார். லக்ஷ்மணன் ஒண்ணும் பேசல. அமைதியா இருக்கிறார். ஏன்னா லக்ஷ்மணன் வந்து சீதா தேவியோட பாதங்கள மட்டும் தான் பார்த்திருக்கிறார். வேற ஒண்ணும் தெரியாது. சுக்ரீவன் சொன்னான், "பிரபு கவலைப்படாதீங்க. தேவிய தேட வானர்கள் தயாரா இருக்கிறாங்க. அரக்கர்கள நாமெல்லாம் அழிப்போம். தேவி கிடைப்பாங்க" அப்படின்னு சொன்னான்.
ராமன் சுக்ரீவன்ட்ட, "நீ எதுக்கு இங்க இந்த மலையில இருக்கிறன்னு?" கேட்கிறாரு. "என் அண்ணனுக்கு பயந்து இங்க இருக்கிறேன். அவன் என்ன கொல்ல விரும்புறான். என்னுடைய எல்லாத்தையும் அவன் அபகரிச்சுட்டான். வீட்ட விட்டு என்ன தொரத்திட்டான்." அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த சம்பவத்த விவரமா சொல்றான் சுக்ரீவன். ஒரு முறை மாயாவி அப்படின்னு ஒரு அரக்கன் வந்தான். அவன் சில சமயம் உடலோட இருப்பான், உடல் இல்லாமலும் இருப்பான். அப்படி ஒரு மாய சக்தி படைச்சவன். அவன் கிஷ்கிந்தைக்கு வந்துட்டு என் அண்ணனோட போரிட்டான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே ஒரு குகைக்குள்ள போனாங்க. அப்போ குகை வெளிய நான் நிக்கிறபோது வாலி, என் அண்ணனான வாலி என்கிட்ட வந்து, "நான் வந்து மாயாவிய உள்ள வச்சே கொன்றுவேன். அதுக்கப்புறம் தான் வெளிய வருவேன். ஒரு 15 நாட்கள் நீ காத்திரு. அதுக்குள்ள அந்த வேலை முடிஞ்சிரும்ன்னு" சொல்லிட்டு உள்ள போனான் என் அண்ணன். 30 நாள் ஆகியும் வெளிய வரல. அதுபோக ரத்தம் வெளிய பெருக்கெடுத்து ஓடிச்சுது. அப்ப இந்த மாயாவி ஏற்கனவே கண்ல படமாட்டான் அப்படிப்பட்டவன். என் அண்ணன கொன்னுட்டான்னு நெனச்சுட்டு, நான் பயத்தோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நான் விரும்பாத போதும் வானர்கள் கூட்டம் என்ன இந்த கிஷ்கிந்தாவுக்கு ராஜாவாக்கிருச்சு. அரியணையில அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனா 6 மாதங்களுக்கு பிறகு மாயாவிய கொன்னுட்டு வாலி திரும்பி வந்தான். நான் அரியணையில இருக்கிறத பார்த்து என்ன அடிச்சு தொரத்துனான். நான் சொல்றது எதையும் அவன் கேட்காம என் மனைவிய கூட அபகரிச்சுக்கிட்டான். நான் துயரத்தோட இங்க வந்து அடைஞ்சு கிடக்கிறேன். இப்படி சுக்ரீவன் சொல்றான். அப்ப சரி ராமன் சொல்றார். வாலிய நான் வதம் பண்றேன். கிஷ்கிந்தைய உனக்கு மீட்டு தாரேன். அ அப்படின்னு சொல்றார். சுக்ரீவன் சொல்றான், ராமன் பெரிய பலசாலி. அ அதான் ராமர்ட்ட சொல்றான். வாலி பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பெரிய பலசாலி. அவன் உடம்பு வந்து பனைமரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. உறுதியா இருக்கும். அப்படின்னு சொல்லி அத செய்து காட்டுறான். அப்போ வந்து ராமபிரான் அங்க வரிசையா இருக்கிற 7 பனைமரங்கள்ல ஒரு அம்பால துளை போட்டு தன்னுடைய பலத்த காட்டுறார். ஒரே பாணத்தால 7 மரங்களையும் தொலைச்சுட்டார். அத பார்த்த சுக்ரீவன் சந்தோஷத்துல ராமனுக்கு துதி பாட ஆரம்பிச்சான். "உங்கள தரிசிச்ச பிறகு எனக்கு ராஜ்ய சுகத்துல இஷ்டம் இல்ல. அதெல்லாம் துச்சமா தெரியுது. நான் பேசாம உங்க கூடவே இருந்துறட்டுமா?" அப்படின்னு கேட்கிறான். அப்ப ராமர் சொன்னார், "வேண்டாம். ராமன நட்பு கொண்டாடி அதாவது ராமனை ஏத்துக்கிட்டதுனால சுக்ரீவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு உலகம் பேசும். அதனால வாலிய வதம் செய்துட்டு உன்னை கிஷ்கிந்தைக்கு மன்னன் ஆக்குறது தான் என்னுடைய முதல் விருப்பம். நீ வாலியோட சண்டை போட தயாராக அவனை போய் கூப்பிடு அப்படிங்கிறார். அதன்படி சுக்ரீவன் வாலியுடைய வீட்டு முன்னாடி நின்னு கத்துறான். கர்ஜித்து குரல் கொடுத்தான். வாலிக்கு கோபம் வந்துருச்சு. அ அப்போ அவன் வெளிய கோபத்துல கிளம்புறபோது மனைவி தாரை, உங்க தம்பிக்கு ஏதோ ஒரு நட்பு கிடைச்சிருக்கு. ராம லக்ஷ்மணர்கள் அடைக்கலம் கிடைச்ச மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்களோட நமக்கு பகை வேண்டாம். மீறி தான் வாலி வந்து போருக்கு வாரான். போர்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறபோது சுக்ரீவனுக்கு களைப்பு உண்டாகுது. அப்பப்போ புதர்ல எங்க நிக்கிறாங்க ராம, லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லி அதையே பார்க்குறான். அடி வாங்கிட்டே இருக்கான். அப்போ இவனுடைய திணறல பார்த்து ராமபிரான் ஒரு அம்ப எய்யிறார். அந்த பாணம் வந்து வாலியுடைய மார்புல படுது. ரத்தம் கக்கியபடி பூமியில விழுந்தான் வாலி. அம்பு எய்தவன் யார் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்க்குறான் வாலி. ராமன பார்த்தார். ராமன பற்றி ஏற்கனவே தாரை நெறைய சொல்லியிருந்தார். அப்போ வாலி கேட்கறான். "என்ன காரியம் பண்ண? சத்திரிய வம்சத்துல வானரங்கள இம்சை பண்ணதா சரிதான் கிடையாது. வேட்டையில கூட அவங்க சிங்கம், புலி போன்ற கொடூர விலங்குகள தான் தாக்குவாங்க. வானரத்த இம்சிப்பது சத்திரியனுக்கு அதர்மம். உன்னுடைய வம்சம் தர்மத்துக்கு பேர் போனது. உனக்கு நான் என்ன கெடுதி பண்ணேன்? சுக்கிரியன் உனக்கு என்ன நன்மை பண்ணான்? ஆ சீதாவ மீட்க சுக்ரீவன்ட்ட போய் சரணடைஞ்சிருக்கிற. எனக்கு அந்த வேலை அரை நொடி தான். அரை நொடியில செய்ய முடியும். நீ செய்தது அதர்மம்." இப்படி வாலி வந்து கண்டிச்சு பேசுறான். ராமர் சொல்றார், "செய்த குற்றத்த யோசிக்காம என்ன குறை பேசுற? அண்ணி, சகோதரி, மகள், தம்பி, மனைவி, மருமகள்
இவங்களையெல்லாம் சமமா நடத்தணும்னு சாஸ்திரம் இருக்கு. நீ தம்பி மனைவிய அபகரிச்சு வச்சிருக்கிற. அதர்மி, பாபி. உன்னுடைய பாவங்களுக்காக நான் உன்ன கொல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படி ராமர் சொல்றார். அப்ப வாலி எந்த நூல்லையாவது பாபிக்கு பகவத் தரிசனம் கிடைக்கும்னு குறிப்பு இருக்குதான்னு கேட்குறான். இப்ப புண்ணியவான். அதனால உங்கள பார்க்க முடியுது. இந்த தவற செய்தும் உங்க மேல எனக்கு கோபமே வரல. இப்படி வாலி பேசுறான். சொல்றார், நீ பாபி தான். ஆனா உன்னுடைய தம்பி என்ன சரணடைஞ்சுட்டான். சரணடைஞ்சவங்களுடைய குடும்பத்த காப்பாத்துற கவலை எஜமானனுக்கு உண்டு. அ அடுத்து ராமர் சொல்றார், உன்னுடைய தம்பியினால உனக்கு தரிசனம் கிடைச்சது. மகா புருஷர்களோட மகா புருஷர்கள்ட்ட ஒருபோதும் வாதம் பண்ணாத. அது நல்லதில்ல அப்படின்னு சொல்றார் ராமபிரான். பிரத்தியார்ட்ட குற்றம் பார்ப்பவனுக்கு தன்னுணர்வும் கிடைக்காது, இறை உணர்வும் சித்திக்காது. வாலி சரீரத்தை துறந்துகிட்டு இருக்கிறார். சுக்ரீவன் ராமன் கிட்ட என் அண்ணனுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு வேண்டான். பகையும் பற்றும் வாழ்வை கெடுக்கக்கூடியது அப்படின்னு அடுத்துங்க சொல்லப்படுது. பகை பற்றோட இறந்து போறவனுக்கு நல்ல கதி கிடைக்காது. வாலி ராமநாமம் சொல்லி உயிரை விட்டான். கிஷ்கிந்தா ராஜ்யம் சுக்ரீவனுக்கு தரப்படுது. ராவணனுக்கு தோல்வி வந்த பிறகு லங்கா ராஜ்யம் ராமனுக்கு கிடைச்சும் கூட அதை அவர் விபீஷணனுக்கு கொடுக்கிறார். கம்சனுடைய மரணத்துக்கு பிறகு மதுரா ராஜ்யம் கிருஷ்ணர் கைக்கு வந்தது. அவர் அதை உக்ரசேன ராஜாவுக்கு தந்தார். ராமனும் கிருஷ்ணனும் சொன்னது போலவே நடந்து காட்டினாங்க, செய்து காட்டினாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட 6 சாஸ்திரங்களுடைய மொத்த தகவலையும் இடத்துல பேசுறார். அர்ஜுனனும் பகவான் கிட்ட நீங்க சொன்னபடி செய்யறேன், கரிசியே வச்சனம் தவ அப்படிங்கிறான். ஞானம் பெற்றதுக்கான அடையாளம் வியாக்கியானம் கிடையாது, நடத்தை தான் பக்தி. ராமனை போல உலகத்துக்கு நன்மை செய்கிறவர் உலகத்துல யாரும் கிடையாது. இப்படி சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். ராமன் கதியற்றவர்களை நண்பனாக்கி கொள்ள ஆசைப்படுறார். பிராணிகளை நேசிக்கிறார். நட்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. நண்பன் அல்லாதவன் பகைவன் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்படி ஆவாங்க. ஆனா நண்பனே பகைவன் ஆகிறது பெரிய துயரம். 30 வருடம் 40 வருடம் கூடவே இருந்தவங்க கூட பகைவன் ஆகிட்டு போயிடுவான். இது மனித புத்தியில சகஜமா நடக்குது. உலகம் சுயநலமானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.